சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக தியானிக்கிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்கிற வசனத்தை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்திலே கர்த்தருடைய நாள் என்றால் என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதனோடு கூட இன்னொரு கருத்தையும் கூட சேர்க்கும்படியாக தேவாவியானவர் விரும்புகிறார். அது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த நாளாகவே காணப்படுகிறது. டு த கிறிஸ்டியன் எவ்ரி டே இஸ் a holy day. ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த நாளாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளை ஒரு நாளை மற்றொரு நாளை பார்க்கிலும் ரொம்ப உயர்வாக என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது. நீங்கள் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம், எல்லா நாட்களையும் சரியாக நாம் எண்ணி வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டைக்குள்ளாக வாழ்கிற ஒரு அனுபவம் உண்டு. ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைக்கு எல்லா நாளும் பரிசுத்த நாளாகவே காணப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் நீங்கள் கர்த்தருடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய நாள் அனைத்துமே கர்த்தருடைய நாளாகவே கருத முடியும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிற்கு செல்லும் ஒவ்வொரு நாளையும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய நாளாகவே எடுத்துக்கொள்ள முடியும். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் கர்த்தருடைய வீட்டிற்கு செல்வதை கர்த்தருடைய நாள் என்று அழைக்கலாம் என்றால், எதனால் அப்படி அழைக்க முடியும் என்றால், வாரத்தின் முதல் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்கிற அந்த நம்பிக்கைக்குரிய சாட்சியினாலே நாம் கர்த்தருடைய வீட்டிற்கு வருகிற நாளை எப்படி கருதலாம்? கர்த்தருடைய நாளாகவே கருதலாம். அதை நாம் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வெற்றிக்குரிய நாளாகவே கருதலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் அந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு வரும்போது, அங்கே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லும் போது நீங்களும் சொல்லலாம், நான் கர்த்தருடைய வீட்டிற்கு வருகிற ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ளாகிற ஒரு நாளாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே வாரத்தின் முதல் நாள், அந்த நம்பிக்கைக்குரிய சாட்சியினாலே
எனக்கு கர்த்தருடைய வீட்டிற்கு செல்கிற எல்லா நாளும் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய நாளாகவே இருக்கிறது என்று அழைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நாம் அங்கே படிக்கிறோம், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இந்த எக்கால சத்தம் என்று சொல்லும் போது அதுல இன்னொரு அனுபவம் காணப்படுகிறது. அது என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஊர்வலமாக போகும்போது அது தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அது எதை காட்டுகிறது என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் யாவே என்று சொல்லுகிறோமே, யாவே என்பதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் தேவன் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய எபிரேய வார்த்தை தான் என்னது? யாவே. அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் படிக்கிறோம், எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பொதுவாக எக்காலம் எப்பொழுது ஊதப்படும் என்பதை குறித்து நாம் படிக்கும் போது, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும் போது எக்கால சத்தம் தொனிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது எக்காலம் ஊதப்பட்டதாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, புதிய வருடம், இன்னும் சபை கூடி வருகிற பரிசுத்த நாள் என்பதற்கு அடையாளமாக எக்காலம் ஊதப்பட்டதாக காணப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எண்ணாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கெல்லாம் சபை கூடி வருகிற பரிசுத்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே எக்காலம் ஊதப்பட்டதாகவே காணப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த எக்காலம் எதை காட்டுகிறது என்றால், ஜெய கம்பீரமான ராஜாவின் சத்தத்தை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே பீலேயாம் சொல்லுகிறார், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எக்கால சத்தம் எதை காட்டுகிறது? ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அனுபவத்தை காட்டுகிறது. எக்காலம் எதை காட்டுகிறது? சபை கூடி வருகிற பரிசுத்த நாளை காட்டுகிறது. எக்காலம் எதை காட்டுகிறது? ராஜாவினுடைய ஜெயகம்பீர சத்தம் உண்டாகி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். இங்க படிக்கிறோம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய ஆலயத்திற்குள் சுமந்து வருகிற அனுபவத்தையும் காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினாரே, ஒரு ஜெய வீரராக கடந்து சென்றாரே, அவருடைய தோன்றுதலையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 11ஆம் வசனத்திற்கு வருவோம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பதை நாம் படிக்கிறோம். இதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம். அல்பா என்றால் என்ன, ஒமேகா என்றால் என்ன, முந்தினவர் பிந்தினவர், இதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம். அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி, ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரைட் ஆன் a scroll what you see. நீ காண்கிறதை என்ன செய், ஒரு புஸ்தகத்திலே எழுது என்று சொல்லுவதை நாம் கேட்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆசியாவிலே இருக்கக்கூடிய 7 பட்டணங்கள் பெயரிடப்பட்டதாக காணப்படுகிறது. எதற்காக என்றால், ஒரு மெசஞ்சர், ஒரு தூதன் என்ன செய்ய போகிறார் என்றால், வரிசையாக அந்த பட்டணங்களை சந்திக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி சந்திக்க போகிறார் என்றால்,
எபேசுவில் இருந்து அவருடைய சந்திப்பு துவங்க போகிறது. எதிலிருந்து? எபேசுவில் இருந்து அவருடைய சந்திப்பு துவங்க போகிறது. அது எதை நோக்கி அந்த சந்திப்பு காணப்படும் என்றால், வடக்கை நோக்கி சிமிர்னா வழியாக பெர்கமு வரைக்கும் அந்த சந்திப்பு நடைபெறும். பின்பு அவருடைய சந்திப்பு எந்த திசை நோக்கி திரும்புகிறது என்றால், சவுத் ஈஸ்டர்ன் டிரெக்ஷன், தென்கிழக்கு திசை நோக்கி தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா பட்டணங்களை அந்த மெசஞ்சர் தூதன் சந்திக்கக்கூடியவராக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு கேள்வி எழும்புகிறது, இயேசு கிறிஸ்து ஏன் ஆசியாவில் உள்ள 7 சபைகளை தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். இவைகளையெல்லாம், காண்கிறவைகளையெல்லாம் எழுது என்று சொல்லுகிறாரே. அப்படிதானே நம்ம படிக்கிறோம். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில எழுதி என்ன செய், 7 சபைகளுக்கும் அனுப்பு. அப்போ ஒரு மெசஞ்சர் என்ன செய்ய போகிறார்? இந்த 7 சபைகளையும் என்ன செய்ய போகிறார்? சந்திக்க போகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 7 சபைகளை தெரிந்தெடுத்தார் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. இவைகளெல்லாம் எழுத்தின்படியான சபைகளாகவே காணப்பட்டது. இந்த சபைகள் எல்லாம் யோவானுக்கு நன்றாக அறிமுகமான சபையாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, ஏனென்றால் யோவான் எந்த பகுதிகளிலே அதிகமாக ஊழியம் செய்தார் என்றால், ஆசிய பகுதிகளிலேதான் அவர் மிகுதியாக ஊழியம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சென்ற பிறகு நாம் சரித்திரத்தை படிக்கும் போது முழு உலகத்தில் உள்ள பட்டணங்களிலேயும் நூற்றுக்கணக்கான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அதாவது பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு 63 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள காலம். அந்த காலத்திலே நூற்றுக்கணக்கான சபைகள் உலகத்தில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? 7 சபைகளை என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். ஏன் என்றால் அந்த சபைகளிலே சில போராட்டங்கள் காணப்பட்டது. என்ன போராட்டங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அந்த எழுதப்பட்ட தூது காணப்படுகிறதே, அதை படிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம் என்ன விதமான போராட்டங்கள் அந்த 7 சபைகளுக்கும் காணப்பட்டது என்று. அந்த 7 சபைகளுக்கும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் காணப்பட்டது என்றால், 7 சபைகள் 7 விதமான சாத்தானுடைய தாக்குதலுக்குள்ளாக காணப்பட்டது. எப்படி? 7 சபைகளும் 7 விதமான சாத்தானுடைய தாக்குதலுக்குள்ளாக காணப்பட்டது. ஆகவே அந்த 7 சபைகள் மூலமாக இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா சபைகளுக்கும் வெளிப்படுத்த விரும்பினார். உங்கள் ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமான விதத்திலே சாத்தானுடைய தாக்குதல் காணப்படும். ஆகவே சபைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவாவியானவர் வெளிப்படுத்த விரும்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மதுரையிலே நம்முடைய சபை இருக்கிறது, சென்னையிலே வேற ஒரு சபை இருக்கலாம். நம்முடைய சபைக்கு இருக்கக்கூடிய சாத்தானுடைய தாக்குதல் வித்தியாசமாய் இருக்கும். சென்னையிலே உள்ள சபைக்கு இருக்கக்கூடிய சாத்தானுடைய தாக்குதலுக்கு வித்தியாசமான விதத்திலே போராட்டங்கள் இருக்கும். ஆனால் சபைகள் அறிந்து கொள்ளலாம் தங்கள் சபைக்கு எவ்விதமான சாத்தானுடைய தாக்குதல் இருக்கிறது என்பதை அந்த 7 சபைகளுக்கும் கொடுக்கப்பட்ட தூதின் மூலமாக படித்து எவ்விதமான தாக்குதல் தங்கள் சபைக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளங்கி கொண்டு அதற்கேற்ற விதத்திலே சபையை என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையே உண்டாவதாக. எவ்விதமாக காணப்பட்டாலும் நாம் எப்படி சாத்தானை எதிர்க்க வேண்டும், சாத்தானுடைய வல்லமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பவுல் எபேசு சபையாருக்கு எழுதியிருக்கிறார். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களை வாசியுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலேயும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிந்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகவும் மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் மெத்தட். இந்த மெத்தட்ல தான் நீங்க என்ன செய்யணும்? பிசாசின் தந்திரங்களோடு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டுதான் சாத்தானை என்ன செய்ய முடியும்? எதிர்க்க முடியும். அப்ப அந்த 7 சபைகளுக்கும் கண்டவைகளை எழுதி தேவன் அனுப்பும் போது அதை படிக்கிற சபைகள் தங்களுடைய சபை எவ்விதத்திலே வளர வேண்டும், எவ்விதத்திலே தங்களை கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தங்கள் சபைக்கு சாத்தானால் உண்டாகிற தாக்குதல் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு என்ன செய்ய முடியும்? எதிர்த்து ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவனுடைய உண்மையான சபையாக இருக்கிறது என்றால் அதற்கு நிச்சயமாகவே சாத்தானுடைய என்ன இருக்கும்? எதிர்ப்பு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அதை கண்டறிந்து என்ன செய்ய வேண்டும்? சபையை விழிப்புணர்வுக்குள்ளாக கொண்டு வந்து அந்த சாத்தானுடைய தாக்குதலிலே பாதிப்படையாத வண்ணம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு மனவாட்டியாக சபையை ஆயத்தமாக வேண்டும். அதற்காகவே அந்த தூது சபைகளுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அப்ளிகேஷன் என்ன? இந்த வசனத்தின் மூலமாக. எந்த வசனத்தின் மூலமாக? 11ஆம் வசனத்தின் மூலமாக. நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியதீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அப்ளிகேஷன் என்ன? சபையே, உனக்கு தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற தேவ பிள்ளையே, உனக்கு சாத்தானுடைய எதிர்ப்பு உண்டு. என்ன உண்டு? சாத்தானுடைய எதிர்ப்பு உண்டு. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? அதான் அப்ளிகேஷன். நீ என்ன செய்ய வேண்டும்? பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு சாத்தானை ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் அப்ளிகேஷன். பிரைஸ் தி லார்ட். என் நடைமுறை வாழ்க்கையிலே நான் எதை செய்தால் பிசாசை மேற்கொள்ள முடியும்? அதை தான் தேவன் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். நீ என்ன செய்? சபையே, தூதன் உன்னை சந்திக்கிறானே, கிறிஸ்துவின் செய்தியை உனக்கு அறிவிக்கிறானே, சபைக்கு துன்பம் உண்டு, சாத்தானுடைய எதிர்ப்பு உண்டு என்பதை அறிவிக்கிறாரே, நீ என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். நம்ம இனி அந்த 7 சபைகளுக்குரிய தூது என்ன என்பதை நம்ம படிக்க போறோம் டீடைல்டாக. ஆனா இன்னைக்கு ஒரு மேலோட்டமான கருத்தை தேவாவியானவர் உங்களுக்கு விளக்கி காட்டுகிறார். இப்பொழுது நாம் 12ஆம் வசனத்திற்கு வரலாம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். என்ன சத்தம் கேட்டது? எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தம் உண்டாயிற்றுல. அந்த சத்தத்தை கேட்கும்படியாக யோவான் என்ன செய்கிறார்? திரும்புகிறார். திரும்பி பார்க்கும் போது 7 பொன் குத்து விளக்கை காண்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குத்து விளக்கு என்பது எதை காட்டுகிறது என்றால்,
தேவனுடைய சபையை காட்டுகிறது. குத்து விளக்கு எதை காட்டுகிறது? தேவனுடைய சபையை காட்டுகிறது. இங்கே 7 குத்து விளக்கு என்று சொல்லும் போது ஆசியாவில் இருக்கக்கூடிய 7 சபைகளை குறிப்பிடும் வண்ணமாக தான் அது 7 குத்து விளக்கை யோவான் காணக்கூடியவராக இருக்கிறார். சரி, அது ஒரு குத்து விளக்கு தான் என்பதை எப்படி நீங்க அடையாளப்படுத்தலாம்? நம்ம சபை ஒரு குத்து விளக்காக இருக்கிறது என்பதை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்த முடியும்? அது கிறிஸ்துவின் சத்தியத்தை குறித்து சாட்சி பகரக்கூடியதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விட்னஸ் பியரிங், சாட்சி பகருதல். கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து சாட்சி பகரக்கூடிய சபைதான் குத்து விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. அப்படிதான் யோவான் 7 குத்து விளக்கை காண்கிறார். என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். யோவான் எப்படி இருந்தார்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். அப்படின்னா என்ன? அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகரக்கூடியவராக இருந்தார். அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து சாட்சி பகரக்கூடியவராய் இருந்தார். அப்படியானால் தனிப்பட்ட விதத்திலே ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையே, நீ தேவனுடைய பார்வையிலே ஒரு குத்து விளக்காக இருக்கிறாய். நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகரக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறார். ஒரு சபையாக, சபையும் பரலோக ராஜ்யத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்து சாட்சி பகரும் போது சபையும் தேவனுடைய பார்வையிலே எப்படி காணப்படுகிறது? ஒரு குத்து விளக்காக காணப்படுகிறது. ஆகவேதான் யோவான் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? யோவான் ஸ்நானகன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியத்திற்கு, பரலோக ராஜ்யத்தை குறித்த உண்மைக்கு யோவான் ஸ்நானகன் எப்படி காணப்பட்டார்? சாட்சியாக காணப்பட்டார். அவர் ஒரு விட்னஸ் பியரிங்காக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்ப நம்ம எப்படி காணப்பட வேண்டுமா? பவுல் எழுதுகிறாரு, நான் செய்த ஊழியம் எல்லாம் வீணா போயிருக்கூடாது. நான் செய்த ஊழியம் எல்லாம் வீணா போயிருக்கூடாது. நான் ஓடின ஓட்டம் எல்லாம் வீணா போயிருக்கூடாது. நான் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணா போயிருக்கூடாது. நீங்களும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் வருகை நாளில எப்படி காணப்படணும்னா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடராக பிரகாசித்தவர்களை போல கிறிஸ்துவை வெளிப்படுத்தினவர்களாகவே காணப்பட வேண்டும். நீங்களும் சாட்சி பகர்ந்தவர்களாகவே காணப்பட வேண்டும். அதுதான் ஊழியத்தினுடைய ஒரு பலனாக காணப்படும் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அடுத்த வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருப்பதற்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். சபை எங்கே காணப்படுகிறது? கோணலும் மாறுபாடுமான சந்ததியாருடைய நடுவில்தான் சபை காணப்படுகிறது. சபை துன்பத்தின் நடுவிலே தான் காணப்படுகிறது. சபைக்கு என்ன உண்டு? சாத்தானுடைய எதிர்ப்பு உண்டு. ஆனாலும் நீங்கள் அவர்கள் மத்தியில எப்படி இருங்க? குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் கபடற்றவர்களுமாக தேவனுடைய பார்வையிலே மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காம, தர்க்கம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்காம, நேரத்தை ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடராக பிரகாசிப்பதற்கு, ஒரு குத்துவிளக்காக செயல்படுவதற்கு உங்கள் நேரத்தை என்ன செய்யுங்க? செலவிடுங்க. அப்ப 7 குத்து விளக்குகள் என்று சொல்லும் போது ஒவ்வொரு உள்ளூர் சபைக்கும் ஒரு தனிப்பட்ட பொறுப்பு உண்டு.
அந்த பொறுப்பு என்ன? கர்த்தருக்கு தங்கள் சொந்த சாட்சியை பகிர்கிறதாக சபை காணப்பட வேண்டும். அந்த உத்தரவாதத்தை அறிந்து செயல்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சகோதரனே, நீ ஒரு குத்து விளக்காக காணப்படுகிறாய். சகோதரியே, நீ ஒரு குத்து விளக்காக காணப்படுகிறாய். உனக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. நீ என்ன உத்தரவாதத்தோடு காணப்படுகிறாய்? உனக்காக ஊழியக்காரர்கள் தியாகம் செய்து ஊழியம் செய்தார்களே, எதற்காக? நீ கிறிஸ்துவின் நாளிலே காணப்படும் போது எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு சுடராக பிரகாசித்த ஒரு சுடரை போல குத்து விளக்காக காணப்பட வேண்டும். அதை தியாகம் செய்து ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் காணும் போது உன்னை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். எப்படி சொன்னார்? நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஆனா அதுக்கு பிறகு சீடர்களை பார்த்து சொன்னார், நான் மட்டும் கிடையாது, நீங்களும் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள். அப்படின்னா சீடர்களும் என்ன செய்யணும்? இனி பரலோக ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை, ஜீவவசனத்தை சுடராக பிடித்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது உன் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு குத்து விளக்கை போல இருக்கும். நீ சபையாக குத்து விளக்காக பிரகாசிப்பாய். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நீ ஒரு குத்து விளக்காக காணப்படுகிறாய் என்றால் நீயாக ஒளி வீச முடியாது. நீயாக ஒளி வீச முடியாது. அந்த ஒளி யாராக காணப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் ஒளியாக காணப்பட வேண்டும். ஒரு ஒளியை நீ உருவாக்கி விட முடியாது. நீ ஒரு குத்து விளக்கு தான், நீ ஒரு சபை தான். ஆனால் உன்னை தேவன் ஒரு கருவியாக பயன்படுத்தி உன் மூலமாக பிரகாசிக்க வேண்டுமானால் நீ உன் வாழ்க்கையை யாருக்கு ஒப்புவித்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்திருக்க வேண்டும். அதனாலதான் குத்து விளக்குல எண்ணெய் இல்லைன்னா, அபிஷேகம் இல்லைன்னா, கிருபை இல்லைன்னா, கிறிஸ்து இல்லைன்னா குத்து விளக்கு என்ன செய்யாது? எரியாது. அப்ப சபை எப்படி காணப்பட வேண்டும்? கிருபை வரங்களோடு, அபிஷேகத்தோடு. கிறிஸ்துதான் எங்கள் உள்ளத்திலே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் குத்து விளக்காக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம் என்று சாட்சி பகர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சபை. அதுதான் நீ உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறாய் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. சரி, இப்போ ஒரு ஆத்துமாவை பார்க்கும்போது குத்து விளக்காக எரிந்து பிரகாசிக்கிறது. இன்னொரு ஆத்துமாவை பார்க்கும்போது அது ஒரு ஆத்துமாவை விட இன்னும் அதிகமாக என்ன செய்யுது? பிரகாசித்து ஒளி வீசுகிறது. இன்னொரு சகோதரனை பார்த்தா அந்த இரண்டாவது ஆத்துமாவை பார்க்கலாம், அந்த மூணாவது ஆத்துமா சகோதரன் இன்னும் அதிகமாக என்ன செய்கிறார்? ஒளி வீசக்கூடியவராய் இருக்கிறார். அப்படியானால் அந்த வெளிச்சத்துல என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. எதனால் அந்த வித்தியாசம் வருகிறது? Brilliance of the light. எதனால் உண்டாகிறது? அந்த பிரகாசம் உள்ள வெளிச்சம் எதனால் உண்டாகிறது? சொல்லுவாங்கல்ல, பட்டை தீர்க்க பெற்ற வைரக்கல். என்னது? பட்டை தீர்க்க பெற்ற வைரக்கல் சொல்லுவாங்கல்ல. சாதாரண வைரக்கல்லுக்கும் பட்டை தீர்க்க பெற்ற வைரக்கல்லுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. Brilliance of the light. அந்த வெளிச்சத்திற்கும் இந்த வெளிச்சத்திற்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அதுல இருக்கிற வெளிப்பாட்டுக்கும் இங்க இருக்கிற வெளிப்பாட்டுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. குத்து விளக்கே, உனக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். நேற்று கிடைத்த வெளிப்பாடு அல்ல, நேற்று கிடைத்த மகிமை அல்ல, நேற்று இருந்த கிருபை அல்ல, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. என் மூலமாக கிறிஸ்துவின் அந்த லைட் இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? பிரதிபலிக்க வேண்டும். கிருபை வரங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைவாய் பெருக வேண்டும். குத்து விளக்கு எப்படி இருக்கக்கூடாது? கிருபை இல்லாம இருக்கக்கூடாது, கிறிஸ்து இல்லாம இருக்கக்கூடாது, வரங்கள் இல்லாம இருக்கக்கூடாது. கர்த்தாவே, நிறைவாய் என் உள்ளத்தை ஆட்கொண்டு கர்த்தாவே உமக்காக பிரகாசிக்கும்படியாக 30% அல்ல, 60% அல்ல, அந்த சீயோனின் மகிமை என் மூலமாக பிரதிபலிக்க
நீர் என் மூலமாக எழுந்தருளுவீராக என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுவார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லுவார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியானால் பிரில்லியன்ஸ் ஆஃப் த லைட், பட்டை தீர்க்க பெற்ற வைரக்கல்லை போல ஒரு பூரணமான தெய்வீக வெளிச்சம், தெய்வீக சத்தியம், தெய்வீக பரலோக காரியங்களை குறித்து சாட்சி பகிர்தல் உன் மூலமாக வெளிப்பட வேண்டுமானால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நீ எந்த அளவிற்கு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையில கீழ்ப்படுகிறாயோ, நீ எந்த அளவிற்கு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணுகிறாயோ, அந்த அளவிற்கு கிறிஸ்து உன் மூலமாக பிரகாசிக்க கூடியவராக இருப்பார். நீ சமுதாயத்திலே ஒரு ஒளி வீசக்கூடிய குத்து விளக்காகவே காணப்படுவாய். அந்த வெளிச்சத்தை இருள் மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் மலையாளத்துல ஒரு பாட்டு இருக்கு, வெளிச்சங்கள் வீசுന്നു അന്ധകാരം മാറുന്നു, വെളിച്ചങ്ങൾ വീസുന്നു അന്ധകാരം മാറുന്നു, ദൈവത്തിന്റെ തേജസ് ഉള്ളിലാകുമ്പോൾ, ദൈവത്തിന്റെ ഉള്ളിലാകുമ്പോൾ മായയായ ലോകത്തിൽ നാം ചേർന്ന് നിൽക്കാതെ, മായയായ ലോകത്തിൽ നാം ചേർന്ന് നിൽക്കാതെ എൻ രക്ഷകന യേശുവിൽ നാം ആശ്രയിച്ചിടോ, എൻ രക്ഷകന യേശുവിൽ നാം ആശ്രയിച്ചിടോ. ആത്മസന്തോഷം കൊണ്ടാനന്ദിപ്പാൻ, ആത്മസന്തോഷം കൊണ്ടാനന്ദിപ്പാൻ, ആത്മാവി കൊണ്ട് നിറയ്ക്കണമേ, ആത്മമാരി കൊണ്ട് നിറയ്ക്കണമേ. நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் நம்மால் வெளிச்சத்தை உண்டாக்க முடியாது. நம்மிலே வெளிச்சம் உண்டாகி இருக்க வேண்டுமானால் அந்த வெளிச்சத்தை நாம் குத்துவிளக்காக இருந்து ஒரு கருவியாக இருந்து பிரதிபலிக்க வேண்டுமானால் கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் நம்முடைய உள்ளத்திற்குள் காணப்பட வேண்டும். கிறிஸ்து இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை அப்படியே அர்ப்பணிப்போம். அதான் அப்ளிகேஷன். கர்த்தாவே, என் வாழ்வை உமக்கே அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, நாளுக்கு நாள் என்னுடைய மகிமை கர்த்தாவே அதிகமாக உம்மை பிரதிபலிப்பதற்கு ஏதுவாகவே, பூர்ண தேவனுடைய கர்த்தாவே மகிமையின் சுடராகவே என்னுடைய சொந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்பட வேண்டும், என்னுடைய சபை காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய நாம மகிமைக்கென்று ஆசீர்வதிக்க விரும்பக்கூடியவராகவே இருக்கிறார். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எறிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எறிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. 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 தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே,
தேடி ஓடி வந்தோம், தேவிடாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அப்படியே தேவன் கர்த்தருடைய கரத்திலே ஜீவியத்தை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் பூரண மகிமையோடு கிறிஸ்துவை குறித்து, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கிற, சுடர் விடுகிற ஒரு குத்து விளக்காக, ஆவிக்குரிய ஜீவியமாக, சபையாக தேவன் மகிமைப்படுத்த இந்த காலை வேளையிலே ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தர் அருமையான சத்தியத்தை எங்கள் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளாகி எக்கால சத்தம் போன்ற அந்த சத்தத்தை கேட்டவுடன் 7 சபைகளுக்குரிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி குத்துவிளக்கை ஆண்டவரே கண்டார். அந்த சத்தியத்தை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாள், அது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வீட்டிற்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் அது கர்த்தருடைய நாள், அது வெற்றிக்குரிய நாள், அது ஆவிக்குரிய நாள், எக்கால சத்தம் போன்ற ராஜாவை அபிஷேகிக்கக்கூடிய நாள். அந்த நாள் அது பரிசுத்த நாள், ஜெய கம்பீரமான ராஜாவின் நாளாக கர்த்தருடைய நாள் கருதப்படுகிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில 7 சபைகளுக்கு காண்கிறவைகளை எழுது என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, 7 சபைகள் 7 விதமான சாத்தானுடைய தாக்குதலில் காணப்பட்டு இருக்கிறது. அதற்கு அந்த சாத்தானுடைய வல்லமையை மேற்கொள்ளத்தக்கதாக 7 சபைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறீர். எபேசு சபைக்கு சாத்தானுடைய வல்லமையை மேற்கொள்ள சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஆண்டவரே வல்லமையை எபேசு சபைக்கு ஆண்டவரே நீர் பவுல் மூலமாக கொடுத்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எதிர்பட்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. அப்படியாக ஆண்டவரே அப்பா, கிறிஸ்துவுடைய சத்தியத்தை குறித்து ஆண்டவரே சாட்சி பகர்ந்தான் யோவான் ஸ்நானகன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போன்ற காணப்பட்டான். இயேசு கிறிஸ்துவே யோவானை குறித்து சாட்சி கொடுத்தார். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவன் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார் ஆண்டவரே. அப்படியாக கூட ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே கோணலும் மாறுபாடான சந்ததியில வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நாங்கள் பிரகாசிக்க குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் நாங்கள் குத்துவிளக்கை போல அந்த பூமியில ஆண்டவரே நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குத்துவிளக்கு என்ற இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குத்துவிளக்காக இந்த பூமியிலே நாங்கள் பிரகாசிப்பதற்கு எங்களுடைய நேரங்களை தேவனுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் செலவிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். அப்படியாக இந்த பூமியிலே திருச்சபையை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே ஊழியர்களை கொடுத்திருக்கிறீரப்பா. அவர்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக உழைக்கிறார்கள் ஆண்டவரே. ஊழியருடைய பிரயாசம் உழைப்பு வீணாகாத படிக்க ஆண்டவரே நாங்கள் குத்துவிளக்காக சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது ஒரு குத்துவிளக்கத்தை போல காணப்படுகிறது என்று இந்த நாளிலே கர்த்தர் விளக்கி காண்பித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, குத்துவிளக்காய் இருக்கிற நாங்களே எங்களுக்கு ஒளியை பெற்றுக் கொடுக்க முடியாதப்பா. இயேசுவினுடைய ஒளியை பெற்று ஆண்டவரே பிரகாசிக்கிற கருவியாக நாங்கள் மாற கர்த்தர் உம்முடைய கிருபையும் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குத்துவிளக்கின் வெளிச்சத்துல வித்தியாசங்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, சாதாரண வைரக்கல்லுக்கும் பட்டை தீர்க்கப்பட்ட வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் உண்டு ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நாங்கள் பட்டை தீர்க்கப்பட்ட ஆண்டவரே வைரக்கல்லாக பிரகாசிக்க எங்களுக்கு உம்முடைய கிருபை வரங்களும் அபிஷேகங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, அப்படியாக இந்த வசனங்களுக்கு எங்கள் திருச்சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே பட்டை தீர்க்கப்பட்ட வைர கற்களாக ஆண்டவரே உமக்கென எழும்பி பிரகாசிக்க ஜொலிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அப்படி பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை
ஆண்டவரே கர்த்தருக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்க அர்ப்பணம் பண்ண ஆண்டவரே அவருக்கு கீழ்ப்படிய தெய்வீக சத்தியத்தை நாங்கள் பின்பற்ற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வசனத்துக்கு எங்கள் சபை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் இன்னும் பிரகாசிக்க முடியாதபடிக்கு சாதாரண கற்களாக புடமிடப்படாத கற்களாக இருக்கிறார்களோ ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்கள் திருச்சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் பட்டை தீர்க்கப்பட்ட வைர கற்களாக நாங்கள் ஜொலிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சின்ன சபையா இருந்தாலும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லத்தக்கதாக உமக்கென எரிந்து பிரகாசிக்கிற ஆண்டவரே விளக்கை போல எங்கள் சபை காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்துக்கு எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே யார் யாரெல்லாம் இன்னும் ஜொலிக்க முடியவில்லையோ உமக்காக பிரகாசிக்க முடியாமல் பல தடைகளால் காணப்படுகிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையும் உடைய பரிசுத்த கரங்கள் இன்றைய நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பட்டை தீர்க்கப்பட்ட கற்களாக மாற்ற உம்மால் முடியும் ஆண்டவரே, முடியும் ஆண்டவரே. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலையோ, இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, இன்னும் சமர்ப்பணம் பண்ணவில்லையோ எல்லாரையும் இந்த நாளில் நம்முடைய பரிசுத்த கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுவதற்கு நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்கள் திருச்சபை முழுவதையும் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேத வசனத்தை ஆண்டவரே அப்பா இந்த நாள்ல சத்தியத்தை ஆண்டவரை வெளிப்படுத்தின எங்கள் போதகரை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் வருகிற நாட்கள் நம்முடைய அபிஷேக வல்லமையால் நிரப்பி இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள மாத்திரமாக ஆண்டவரே கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி சபையை சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு சாத்தானுடைய போராட்டங்களிலே ஜெயமெடுத்தவர்களாக காணப்படவும், நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளையாக சபையாக குத்துவிளக்காக வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கருவியாக கிறிஸ்துதான் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு, தேவனே கிறிஸ்துவை பிரதிபலிக்க உங்களை பயன்படுத்துகிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ, அந்த மகிமையிலே பூரணமடைய தேவாவியானவர் தாமே இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.